ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. கமலஹாசனுக்கு தெரிஞ்ச எழுத்து இருக்கு பாருங்க, அந்த எழுத்து கூட பலதுக்கு தெரியாதுங்க பேசிட்டு. அவர் பேசிய கருத்து அந்த இடத்தில் தவறில்லை. இந்த மொழிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கன்னட சினிமாவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்க பண்ணதா சொல்லுங்க, நான் முதல் ஆளா வரேன். ஆனா மொழியை வைத்துக் கொண்டு தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள் என்று சிவராஜ்குமார் கொடுத்திருக்கின்ற அறிக்கையினுடைய நாகரிகம் ராஜ்குமார் பண்ண அத்தனை தப்பி அது மறைச்சது. கன்னட நடிகர் ராஜ்குமார் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் தொட்டகஜனூர். இடைச்செருகல்களின் காரணமாக பிற மொழி கலப்புகள் வர வர வேறு மொழி பிறக்கிறது அப்படின்னு அவர் எழுதின காரணத்தால் தான் கால்டுவெல் கெடுத்துட்டான் சொல்லிட்டு நம்ம எச் ராஜா மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த வன்மமான பிரச்சாரத்தை பண்றதுக்கு காரணம் என்னன்னா உண்மையை சொல்லிட்டாரு. RSS இன்றைக்கு ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்ற சித்பவான் பிராமணர்களை தேசாஸ்து பிராமணர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அங்க பெனின் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த ஷார்ட்ஸ்ல பாருங்க, அமெரிக்காவில், பிரான்ஸ்ல அங்க இங்க இருக்கிற வெள்ளைக்காரங்க போய் கேட்பாங்க பொது அறிவு கேள்வியாக, வாட் இஸ் த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 3-4 பேராவது குறைஞ்சது தமிழ்னு அதுல சரியா சொல்லுவான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். சமீபத்தில் ஒரு பரபரப்பு, இப்போ பாமகவில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்து சொல்கிறார், ராமதாஸ் ஒரு கருத்து சொல்கிறார். இவங்கள்ட்ட பாதி நிர்வாகி, அவங்கள்ட்ட பாதி நிர்வாகி, அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த பரபரப்பு ஓடிட்டு இருக்கும்போதே கமல் சொன்னது, சாதாரணமாக சொன்னது, அது ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கு. கன்னட அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவர் அன்புலாம் மன்னிப்பு கேட்காதுன்னு இவர் சொல்கிறாரு. பொதுவாக கலைஞர்களுக்கு மொழி கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. கமல் தென்னக மொழிகளில் பரிச்சயமானவர். அவர் ஒரு பட விழாவில் சிவராஜ் குமார் நீட்டி பேசுகிறார். தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம்ங்கிறாரு. அவர் உட்கார்ந்தவர் இப்படி தலையாட்டுறார், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறார். இது ஒரு பிரச்சனையாகுது. அவர் பேசியது தவறா? அதாவது ராஜவேல், மணிரத்னத்துக்கு எப்பயுமே ஒரு ராசி உண்டு. அவர் படம் எடுத்தார்னா எந்த சம்பந்தம் இல்லாமல் ஒரு விளம்பரம் கிடைச்சிடும் அவருக்கு. பம்பாய் படத்துலேருந்து அப்படி அது ஒரு ராசி. பம்பாய் படம் எடுத்தார், அதுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. அப்புறம் உடனே இருவர் படம் எடுத்தார், எம்ஜிஆர் கலைஞர் கதைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இலங்கை பிரச்சனை போய் ஒரு படம் எடுத்தார், கன்னத்தில் முத்தமிட்டால். அப்புறம் ராவணன் ராமாயணத்துலேருந்து உல்டா பண்ணி எடுத்ததாக சொன்னாங்க. காட்ஃபாதர்லேருந்து உல்டா பண்ணி நாயகன் எடுத்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தமிழில் கூட ஒரு பேர் வைக்கல, அதுக்கு தக் லைஃப்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த தக் லைஃப்னு ஒரு பேர் வச்ச படத்துக்கு மறுபடியும் ஒரு இனாமான ஒரு விளம்பரம், இலவச விளம்பரம் மணிரத்னத்துக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு மையப்புள்ளி ஆயிடுச்சு. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழி குடும்பம் அதனுடைய வரலாறுகள் அப்படிலாம் பேசுகிறத விட இந்த கான்ட்ரவர்சி என்று சொல்லப்படுகின்ற மாறுபட்ட கருத்துக்களை யார் எதற்காக பயன்படுத்துகிறார்கள்ன்றது ரொம்ப முக்கியம். கமலஹாசன் ஒரு இந்தியாவினுடைய திரைக்கலைஞர். பல கருத்து வேறுபாடுகள் அவருடைய நடவடிக்கைகளில், அரசியல் நடவடிக்கைகளில் எல்லோருக்கும் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய ஒரு ஒப்பற்ற கலைஞர் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. ஒரு எழுத்தாளர், கவிஞர், பாடகர், திரைத்துறையினுடைய எல்லா கிராஃப்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து துறைகளிலும் விற்பனராக விளங்கி கொண்டிருப்பவர். தமிழில் கூட கமல் ஒரு அற்புதமாக எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர். என்ன ஒன்று, சில கடினமான தமிழ் சொற்களை போட்டு பேசுகிறதால அவர் பேசுகிறதும் எழுதுறதும் புரியலன்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு நாகரிகமான விமர்சனமும் உண்டு. கமல் தமிழில் பேசினார்னா அது இங்கிலீஷ் கூட புரியும், தமிழ் புரியாதுன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஆயிரமே இருந்தாலும் கூட இந்த தமிழ் மண்ணில் பிறந்து உலகத்தினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு நல்ல நடிகனாக தன்னை நிரூபித்தவர். தமிழ் மட்டும் என்று இல்லாமல், தென்னக மொழிகள் என்று இல்லாமல், இந்தியிலும் கூட பெங்காலி மொழி உள்பட பல மொழிகளில் நடித்து இருக்கின்ற ஒரு பன்மொழி கலைஞர். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவினுடைய சொத்துன்னு சொல்லலாம். அவர் சமீபத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறார். அவருக்கு நமக்கு முன்கூட்டியே நமது வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலைஞராக இருந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்த காரணத்தால் அவர் மீது அரசியல் விமர்சனங்கள் உண்டே ஒழிய, இல்லை என்றால் அவர் அதிகமாக விமர்சிக்கப்படுவதை விட அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கலைஞர். அப்படி நம்ம லிஸ்ட் போட்டோம்னா இந்த நிகழ்ச்சி பத்தாது. ஆனால் அவர் என்ன பேசினார், அதில் என்ன பொருள் இருந்தது, இதை வைத்து அரசியல் பண்ணுறது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே உள்ளவங்களுக்கு இப்போ சில சந்தேகங்கள் இருக்குல்ல. இப்போ மூத்த மொழின்னு இருக்குது,
லத்தீனு தமிழ் எல்லாம் வருது, 7 மொழிகள் சொல்கிறாங்க. தமிழ்லேருந்து பிரிஞ்சதா இல்லை தமிழ்லேருந்து பிறந்ததா, அதை எப்படி பொருள் கொள்வது? இப்போ ஞாபகம் வச்சிங்க, உலகத்தினுடைய எல்லா மொழிக்கும் வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து மொழியும் அதனுடைய தாக்கமும் உணவும் உடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நான் நம்முடைய நிறைய நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ சென்னையிலேருந்து கிளம்பினா சென்னைக்கு ஒரு மொழி, அதற்கு ஒரு உணவு முறைகள். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த உணவு மாறும். இங்கே நாஸ்தா சாப்பிட்டா மாறும். கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஒரு மொழி இருக்கும், நாகர்கோவில் போனீங்கன்னா ஒரு மொழி இருக்கும், சேலம் போனீங்கன்னா ஒன்று இருக்கும், கோயம்புத்தூர் அது வட்டார மொழின்னு சொல்லலாமா? ஆமாம், அந்த வட்டார மொழி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மொழியே பல விதங்களில் பேசப்படுகின்ற மொழியாக. அர்த்தம் ஒன்று தான். அர்த்தம் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு இப்போ நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். எங்கே தாமசம்னு கேட்பாங்க. எங்கே தாமசம்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சென்னையில் வந்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்கம்மா, எங்கே கீரை அப்படின்னு கேட்பாங்க. செங்கல்பட்டு, அரக்கோணம் இந்த பகுதிகள்லாம். எங்கள் தென்னார்காடு பகுதியில் நம்ம தான் எங்கே இருக்க, வாயன் எப்போ வந்தேன்னு தான் கேட்பான். மூத்தவங்களே அப்படியே சொல்லுவாங்க, மூத்தவங்களை பேசும்போது வாயன் எப்போ வந்தேன்னு தான் கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு இடத்துல இப்போது இந்த கன்னடம் வரதால சொல்கிறேன். நான் வந்து எங்கள் திருக்கோயிலூர் பக்கம் எங்கள் கிராமம், இட்லிக்கு மாவு ருப்பியாச்சான்னு கேட்பாங்க. மாவு ருப்பியாச்சான்னா இட்லிக்கு மாவு ஆட்டியாச்சான்னு அர்த்தம். மாவு அரைச்சா. அந்த ருப்புதல் என்கின்ற வார்த்தை தமிழில் இருப்பதை போலவே இன்றைக்கும் கன்னடத்தில் வந்து ருப்புதல் சொன்னால் மாவாட்டுதல். அப்போ திருக்கோயிலூருக்கும் கன்னடத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை என்பது 2 மொழிகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு மொழியிலிருந்து பிரிந்த பல மொழிகள் அப்படின்னு வரணும். அப்படி வரும்போது ஒரு மொழியிலிருந்து பிரிந்த பல மொழிகள் சொல்லும்போது இன்னைக்கு இந்தியை தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இல்லையா, இந்த இந்தி என்பதே இந்தோ ஆரியன் மொழி குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மொழியில் இந்துஸ்தானியிலிருந்தும் உருதிலிருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்தும் ஒன்றாக கலந்து பிறந்த மொழி. அதுக்கு முன்னால் இந்தி வந்து கரிபோலி என்றிருக்கின்ற ஒரு மொழியாக அடையாளப்படுத்தப்பட்டது. டெல்லியும் டெல்லியை சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கரிபோலியாக இருந்தது. அந்த சமஸ்கிருதத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலி மொழி பிராகிருதத்திலிருந்து பல வார்த்தைகள் வந்திருக்கு. புத்த மதத்தினுடைய அடையாளமாக அது மாறி போச்சு, பாலி மொழி பிராகிருதம்லாம். அப்போ பாரசீக மொழி குடும்பத்திலிருந்து, இந்துஸ்தானியிலிருந்து, உருதிலிருந்து எல்லாவுமாக கலந்தது வந்து இந்தி மொழி. இப்போ உலகத்தில் இருக்கின்ற 7 மொழிகள் மூத்த மொழிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து அதுக்குள்ளார வந்து பட்டியலில் ஏற்கனவே இருக்குது. இப்போது இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறாங்கல்ல, அதில் நிறைய இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த திடீர்னு போய் இங்கிலீஷில் வந்து பேட்டி எடுப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். விச் இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அந்த மாதிரி கேட்கும்போது வாட் இஸ் த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு சரியாக சொன்னாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. இது யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணி பண்ணுறதில்ல, சாதாரணமாக பிள்ளைங்க வந்து பிளாகில் எடுத்து போடுறது. அந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் போய் அந்த ஷார்ட்ஸில் பாருங்கள், அமெரிக்காவில், ஃப்ரான்ஸில், அங்கே இங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்கிட்டலாம் போய் கேட்பாங்க பொது அறிவு கேள்வியாக, வாட் இஸ் த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 3-4 பேராவது குறைஞ்சது தமிழ்னு அதில் சரியாக சொல்லுவான். திஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவான். இவ்வளோலாம் சொல்ல வேணாம், நம்ம மோடியே அதை தானே சொல்லி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, உலகின் மூத்த மொழி தமிழ் தான்னு. அதனால் இந்த பிரச்சனையை உருவாக்கின சங்கி யார்? எடியூரப்பா. கமலஹாசன் என்ன சொல்லிட்டாரு? கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் என்கின்ற அடிப்படையில் அது நம்ம சகோதர மொழி. சகோதரர் சிவராஜ்குமார் இங்கே உட்கார்ந்துருக்காரு, அவர் நம்முடைய சகோதரர், அன்பு சகோதரன் சொல்கிறாரு. சிவராஜ்குமார் அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு. உடனே இந்த எடியூரப்பா என்ன வேலை பார்க்குது, கன்னட மொழியை கமலஹாசன் அவமதித்து விட்டான்னு அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் தமிழிசை ஒன்று இருக்குல்ல, அந்த ஓரங்கட்டி வச்சதெல்லாம் எப்போ இந்த மாதிரி கிடைக்குன்னு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். எடியூரப்பா கமலஹாசனாக சினிமாவில் தான் கிள்ளுவார். எடியூரப்பா ஒரு டேம் பக்கத்தில் போய் சுமலதா எடுப்பை கிள்ளி வம்பில் மாட்டிக்கிட்டாரு. பெரிய விமர்சனம் வந்தது. சமீபத்தில் அவர் மேலே போக்சோ வழக்கு போடப்பட்டது. கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட எடியூரப்பா வந்து இதை கொளுத்தி போடுறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் சமயத்தில் வந்து இந்த ஈஸ்வரப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவரே அந்த கட்சியிலேருந்து ஓரங்கட்டினாங்க. நம்ம ஐபிஎஸ் போய் நின்றுட்டு இருந்த ஒரு இடத்துல கர்நாடகாவில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணார், பாஜக முன்னாள் தலைவர். ஆமாம், அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், நெட்டை மரமென நின்று கொண்டிருந்தது தமிழ்நாடு பாஜக தலைவர்னு பாரதியார் பாடலை வச்சு சொல்லியிருப்பேன். தமிழுக்கு ஒரு அவமானம் நடந்த இடத்தில் நெட்டை மரமென நின்று கொண்டிருந்தார்னு சொல்லியிருப்பேன். இப்படி வந்து இவங்களுக்கு இதே வேலை. இந்த கன்னட வேதிகா ரக்ஷனா வேத ஒரு அமைப்பு இருக்குது, வாட்டாள் நாகராஜ் நேற்று கமலஹாசன் மேலே போய் பெங்களூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு.
எங்கள் மொழியை வந்து இவர் அவமானப்படுத்தினார், இவர் மேலே எஃப்ஐஆர் போடணுங்கிறான். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த மொழி குடும்பங்கள் சொல்றீங்க. சித்தராமையா அவரே சொல்றாரு என்னன்னு, கமலுக்கு வரலாறே தெரியாது. சித்தராமையாவுக்கு என்ன தெரியும்? சித்தராமையா வேற என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் கற்றுக்கொண்டோம் சொன்னவர் அவர். கடந்த முறை அவர் முதல்வராக இருந்தப்போ பெங்களூரில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் பூரா இந்தி எழுத்துக்களை போய் கர்நாடகம் அழித்தது. அழிக்கும் போது தமிழ்நாடு எங்களுக்கு இதில் முன்மாநிலமாக நின்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த சீதாராமையா, கன்னடம் தான் மூத்த மொழின்னு சொன்னால் அந்த மொழிக்கு உண்டான அரசியல் அங்கீகாரத்துக்கு இல்லைங்க, ஏன் இந்தி மொழி படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க? மத்திய அரசு கூட போய் போராடுங்க. இப்போது ஒரு மொழி குடும்பம்னு வரும்போது நீங்கள் போர்ச்சுகல் இருக்குது பாருங்கள், அவங்க கிட்டத்தட்ட 300-400 வருடங்கள் வந்து பிரேசில் ஆண்டிருக்கான். இன்றைக்கி அந்த நாட்டினுடைய மொழியே வந்து போர்ச்சுகல் மொழி. லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற பல இடங்களில் லத்தீன் வந்து மூத்த மொழியாக இருந்தாலும் கூட அது ஒரு குறியீடாக லத்தீன் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிறது. பல நாடுகளில் வந்து ஸ்பானிஷ் வந்து ஒரு ஆட்சி மொழியாகவும் பேசுகின்ற மொழியாகவும் இருக்குது. காலனி இருந்த இடங்கள்லாம் பிரெஞ்சு வந்து அதனுடைய மொழியாக இருக்கிறது. ஆங்கிலம் எல்லா உலக நாடுகளையும் ஆண்டு கொண்டிருந்த காரணத்தால் தான் 140-150 நாடுகளை தாண்டி உலகறிந்த மொழியாக ஆங்கிலம் இருப்பதற்கு காரணம் ஆட்சி பரப்பின் காரணமாக வந்தது. அப்போ தமிழ் மொழின்றது ஒரு நிலமாக இருந்த காரணத்தால் இப்போ நான் சொல்லிட்டு இந்த மாதிரி 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் ஒரு ஸ்லாங் மாறும், ஒரு வட்டார வழக்கு மொழி மாறும். கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மொழியினுடைய அது எப்படி பேசப்படுகின்ற பொயட்டிக் வே இருக்குல்ல, ஒரு கவிதை மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய ஸ்லாங் என்று சொல்லப்படுகின்ற வட்டார மொழியோடு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவிற்கு சமஸ்கிருதம் கலந்ததோ சமஸ்கிருதத்தினுடைய கலப்பின் வழியாக ஒரு மொழி பிறக்குது, அது மலையாளம். அதே போல் தெலுங்கு. இந்த பக்கம் நீங்கள் வந்து புத்தூர், சித்தூர், திருப்பதி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, திருத்தணி பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு கலந்த தமிழ் பேசுவாங்க. இந்த ஓசூர், மாரண்டவள்ளி, தர்மபுரி இந்த பக்கம்லாம் அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகின்ற மொழி கன்னடத்தினுடைய ஒலியோடு சேர்ந்திருக்கும். அப்போ பெங்களூர் வந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு பேர் மேலே தமிழர் இருக்கான். அந்த 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 மண்ணோடு ஒன்றி கலந்தவர்கள். மாண்டியாபாக்கெல்லாம் போனீங்கன்னா கரும்பு தொழிலாளர்களாக போனவர்கள், எங்கள் பகுதியிலேருந்து போனவர்கள், திருக்கோயிலூர், திருவண்ணாமலையிலேருந்து போனவர்கள், அங்கெல்லாம் தங்கிட்டான். என்னுடைய நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு ஷீல்டு காமிச்சிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை ஜூம் பண்ணி காமிக்க சொன்னேன். நிகழ்ச்சி நடத்தினது தமிழ் அமைப்பு, விருது கொடுத்த அந்த ஷீல்டில் வந்து கன்னட தமிழ்ச்சங்கம் நடத்திய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நான் போய் வெறுமனே தமிழர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 பேர் உள்ளரங்கில் நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் பொங்கல் விழாவுக்கு நான் சிறப்பு விருந்தினராக போய் பேசினதை ஆட்டோவில் செய்யப்பட்ட விளம்பரங்கள் கன்னடத்தில் செய்யப்பட்டது. அந்த அரங்கத்திற்குள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறாங்கல்ல, கூப்பிட்டு இன்னார் வந்திருக்காருன்னு, அதையும் கூட முதல்ல கன்னடத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் தான் தமிழில் சொன்னாங்க. எனக்கு கொடுத்த ஷீல்டு இருக்கு பாருங்க, மைசூர் தமிழ்ச்சங்கம் எனக்கு கொடுத்த அந்த நினைவு பரிசு இருக்கு பாருங்க, அது கன்னட எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த மொழி வெறி பிடித்த அந்த மக்கள் வந்து இது ஒரு பிரச்சனையாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் இப்போ பக்கத்தில் வந்து நமக்கு ஆந்திரா இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை. கேரளாவில் வந்து அதான் கேட்க நினச்சேன். இப்போ மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கே வந்து எப்போவுமே அந்த பிரச்சனை வருது இல்லை. கன்னடம் அப்படிங்கும்போது அந்த கன்னடம் மட்டும் ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்குது? அதுக்கு தான் சொல்ல வரேன். கேரளா வந்து முல்லை பெரியார் இருக்குது. அந்த மோகன்லால் தான் அப்பப்போ தமிழர்களுக்கு எதிராக வசனம்லாம் வைப்பார். அதை குட்டி அரசியல் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அதை கூர்ந்து கவரிங் இருக்குன்னு தெரியும், பாண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து அதெல்லாம் பெரிதாக பேசப்படாமல் இருப்பதற்கு காரணம் கர்நாடகாவோடு இருக்கின்ற நிரந்தரமான காவிரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் தான். இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தால் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே நோக்கத்துக்காக எப்போ பார்த்தாலும் இந்த வாட்டாள் நாகராஜ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொளுத்தி போகிறது இது ஒரு வேலை. இப்போ நான் இதை சொல்லிகிட்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருவனந்தபுரம் இந்த பக்கம்லாம் போகும்போது அது மலையாளம் கடந்த தமிழ் இருக்கும் நாகர்கோயிலில். கேரளா பக்கம் இருக்கிற இந்த கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது அந்த தமிழ் வேறையாக இருக்கும். இந்த கன்னட மாவட்டங்கள் இருக்கிற இடத்துல அப்போ ஒட்டுமொத்த தமிழ் மாநிலமாக எல்லாம் இருந்த காலத்தில் ஒரு தமிழ் மொழியாக இருந்தது. இந்த வடமொழி கலப்பு எந்த அளவிற்கு வந்ததோ, இப்போ உதாரணத்துக்கு சித்தராமையாவுக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு கன்னட சேனல் போட்டு பாருங்கள், வேறு எதுவும் உங்களுக்கு வேணாம், நம்ம சன் டிவிதே இருக்குது நிறையா, அதில் எத்தனை தமிழ் வார்த்தைகள் வந்து விழுதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த மொழியினுடைய மூலம் எது என்பது இந்த முட்டாளுங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு சொல்லணும். அது சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததா, இந்தியிலேருந்து வந்ததா, உருதுலேருந்து வந்ததா, தமிழ்லேருந்து வரலன்னு சொல்லட்டும். கிட்டத்தட்ட 40% மேலான வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளாக இருக்கும்.
தெலுங்குல அந்த மாதிரி ஒரு 20% வார்த்தைகள் இருக்கும், மலையாளத்தில் 60% இருக்கும். அப்ப எந்த அளவிற்கு வேற்றுமொழி கலப்பு உள்ளே வந்ததோ அந்த அளவிற்கு வந்து அந்த மொழி மாற்றும் போது ஒரு மொழி குடும்பத்திலிருந்து இன்னொரு மொழி பிறக்கும். அப்படிதான் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் மொழி குடும்பத்தில் பல மொழிகள் பிறந்தது. அப்படி வந்து பிறக்கும் போது தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, நான் வந்து இந்த RRRன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் காட்டப்பட்ட அந்த கோண்டியின மக்கள் பற்றி பேசியிருப்பேன். அந்த கோண்டியின மக்கள் பேசுகின்ற மொழியும் கூட திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. நான் என்னுடைய நிகழ்ச்சிகளை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. நான் வந்து இந்த உணவு இருக்கிறதெல்லாம் போய் கொஞ்சம் தேடி தேடி பார்ப்பேன். ஃபுட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தேடி போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு பழங்குடி மலைவாழ் மக்கள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காணொளியில் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் ஒரு பாடலாக பேச்சில் வருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். தமிழினுடைய தாக்கம் வந்து பாகிஸ்தானுடைய பழங்குடி மக்கள் வரைக்கும் இருக்கு. அந்த காணொளி நான் பார்த்துருக்கேன். அந்த சரியான எபிசோடு எனக்கு மறந்து போச்சு, இல்லைன்னா இப்போ நான் சொல்லிடுவேன். இப்படி வந்து நான் அதாவது ஒரு தமிழில் வந்து ஒரு சின்ன கவிதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு, தமிழ் தான் எனக்கு மூச்சு ஆனால் நான் அதை அடுத்தவர் மேல் விடமாட்டேன்னு ஒன்று இருக்கு. தமிழ் தான் எனக்கும் மூச்சு ஆனால் நான் அதை அடுத்தவர் மேல் விடமாட்டேன்றது வந்து ஒரு நாகரிகம் கருதி சொல்றது. தமிழ் தான் நமக்கு மூச்சு. நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு வந்து இது மிக மிக மோசமான காலகட்டம். ஒரு வடக்கு தெற்கை நசுக்கி கொண்டிருக்கிறது, வடக்கு தெற்கை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது, கிடைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளை குறைப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்திடமிருந்து வாங்குகின்ற வரியை அதிகமாக வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக நீங்கள் எனது ஆட்சியினுடைய குடைக்கு கீழ் வர வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப தென்னகத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் ஒரே குரலில் பேச வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. அதை ஸ்டாலின் முன்னெடுக்கிறார் என்று கூட நம்ம பேசியிருக்கோம். அப்ப கர்நாடகம், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் ஒரு குரல்ல பேச வேண்டிய கட்டாயத்தை ஒரு இடத்துல உருவாக்கிட்டு இருக்கும்போது இந்த சகோதர சண்டையை தான் சார்ந்திருக்கின்ற கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக அந்த கட்சி என்னை ஓரங்கட்டி விட்டது, உதாசீனப்படுத்தி விட்டது, நானும் இங்கே தான் இருக்கிறேன், உள்ளேன் ஐயா பிரசன்சார்னு எடியூரப்பா உள்ள வர்றார். இந்த ரிட்டையர்டு ஆளுங்க இருக்காங்க பாருங்க, தங்களுடைய இருப்பை பதிவு செய்து கொள்வதற்காக எதையாவது ஒன்று கொளுத்தி போடுறது. அப்போ இந்த மொழி குடும்பம் அப்படின்னு வரும்போது நம்ம மறுபடியும் சொன்னோம்னா இந்த சங்கி கும்பலுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் கால்டுவெல் இங்கு வந்தது மதம் பரப்புவதற்காகத்தான் வந்தார், மிஷினரியாகத்தான் வந்தார். இங்கிலாந்திலிருந்து வந்தவர் இளையான்குடியில் தான் இறந்து போனார், ஆனால் அவர் போவதற்குள் 3 லட்சம் பேர்களை மதம் மாற்றிவிட்டுத்தான் போனார் என்பதெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத உண்மைகள். ஆனால் அப்படி அந்த மக்களை மதம் மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது எது என்பது சனாதனம். சட்டை போடாதே, மாறாப்பில் துணி போடாதே, நடந்து வராதே, உதைப்பேன் அடிப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது 1800களில் சென்னைக்கு வந்து இறங்கிய ராபர்ட் கால்டுவெல் திருநெல்வேலிக்கு நடந்தே போகிறார். நடந்து சென்று அங்க பணியாற்றிட்டு தான் மதம் மாத்திட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதும்போது அந்த மிஷனரிஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மிஷன் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அதில் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு அந்த பாதிரியார்கள் அந்த காலத்தில் என்னெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கால்டுவெல் போய் எழுத வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழியை முற்றிலுமாக கற்றுக்கொண்டு அதன் இலக்கணங்களை அறிந்து கொண்டு இலக்கியங்களை பற்றி தெரிந்து கொண்டு, இதற்கெல்லாம் மூத்த மொழியாக இது ஆரிய மொழி குடும்பத்திற்கும் இதற்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை. நல்லா கவனிங்க, ஆரிய மொழி குடும்பத்திற்கும் இதற்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை, சமஸ்கிருதத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. திராவிட மொழி குடும்பம் என்பது வேறானது. அந்த திராவிட மொழி குடும்பம் வேறானது என்பதற்கு அடையாளமாக தாய் மொழியாக அதனுடைய மூத்த மொழியாக தமிழ் இருக்கிறது. அதனுடைய ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைகளின் காரணமாக, இடைச்செருகல்களின் காரணமாக பிற மொழி கலப்புகள் வர வர வேறு மொழி பிறக்கிறது அப்படின்னு அவர் எழுதின காரணத்தால் தான் கால்டுவெல் கெடுத்துட்டான் சொல்லிட்டு நம்ம எச் ராஜா மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த வன்மமான பிரச்சாரத்தை பண்றதுக்கு காரணம் என்னன்னா உண்மையை சொல்லிட்டாரு.
அம்பேத்கர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, திராவிட மொழி என்பது வேறு, நாகர்களுடைய நாகரிகம் என்பது வேறு. ஒரு நாகரிகத்தின் தொடக்கம் வேண்டும் என்றால் நாகர்களிலிருந்து தொடங்க வேண்டும் அம்பேத்கர் சொல்றாரு. மோடியே என்ன போய் சொல்றாரு, உலகின் மூத்த மொழி தமிழ் அவர் தானே சொல்றாரு. எடியூரப்பா முதல்ல அங்க இல்ல பெட்டிஷன் போடணும். நான் என்ன கேட்கிறேன், நான் போன நிகழ்ச்சியில சொன்னேன், செம்மொழியின் வேணா கேட்டு வாங்கிக்கிங்க, ஓட்டு கேட்கறதுக்கு உதவுன்னு சொன்னேன். தமிழுக்கு செம்மொழி என்ற சிறப்பு கொடுக்கின்ற பொழுது ஒரியா கேட்டுச்சு, தெலுங்கு கேட்டுச்சு, மலையாளம் கேட்டுச்சு, கன்னடம் கேட்டுச்சு. கன்னடம் என்ன சொல்லி காரணம் கேட்டுச்சு, தமிழுக்கு நீங்கள் அப்படி ஒரு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தமிழிலிருந்து பிறந்த கன்னடத்திற்கு ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்டு வாங்கினீங்க. அன்னைக்கு அப்பனாக தெரிந்தது, தாயாக தெரிந்தது, இன்னைக்கு பகையா தெரியுதா? நீ பகையாளியாக இருக்காதே, பங்காளியாக இரு. நம்முடைய பங்காளியாக இருப்பதற்கு கன்னடத்திற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் பகையாளியாக மாற்றுவதற்கு உண்டான உரிமை எடியூரப்பாவுக்கு கிடையாது. சித்தராமையா வேற வழி இல்லாம அரசியல் பண்றாரு. ஏன்னா சித்தராமையாவுக்கு குடைச்சல் கொடுக்குறது தான் டி.கே. சிவகுமார் வந்து ஜங்கியோட உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் தலையை காப்பாத்திக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த மொழி குடும்பம் என்று வருகின்ற பொழுது நான் ரொம்ப உள்ள போல, தொல்காப்பியத்தில் இருக்க தற்சமம் தற்பவம் இருக்கு, நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஒரு பிற மொழி என்பது தமிழுக்கு சமமாக இருந்து புழக்கத்தில் இருக்குமானால் அது தற்சமம் என்றும், வேற்று மொழியே பழக்கத்தில் வந்து தமிழ் மொழியாக மாறிவிடும், தமிழ் வார்த்தையாக சொல்லாக மாறிவிடும் என்றால் அது தற்பவம். சமமாக இருப்பது என்பது தமிழுக்கு சமமாக இருப்பது. வேறு வேற்றுமொழி சொல் பஸ் இருக்கு, அது ஆங்கில வார்த்தை, ஆனா அது பயன்பாட்டின் காரணமாக தமிழ் வார்த்தையாவே மாறிடுச்சு, அதுக்கு பேர் தற்பவம். அப்படி பிற மொழிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இந்த இலக்கணத்திற்கு காரணமாக இருந்ததால் சில ஆதிக்க மொழிகள் தமிழுக்குள் உள்ளூரி இடையூறாக உள்ளே வந்து ஊடுருவதின் காரணமாக, ஊடுருவலின் காரணமாக அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது உலகம் பூரா நடந்திருக்கு. உலகத்தில் பல மொழிகள் பிரியறதுக்கு காரணமே அங்கே இருக்கின்ற ஆதிக்க மனோபான்மம், படையெடுப்புகளின் காரணமாக வருகின்ற வேற்றுமொழிகள், அப்புறம் மக்கள் புலம்பெயர்வதால் வருகின்ற வேற்றுமொழிகள். இப்போ இந்த கன்னடத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறார்ல எடியூரப்பா, நம்ம ஊரில் வந்து தேனி, கம்பம், கூடலூர் இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூரில் சில பகுதிகள் இருக்கு. இந்த பகுதிகளில் இருப்பவர்களுடைய தாய்மொழி ஒரு கணிசமான சதவீதத்தினர் வந்து கன்னடம் பேசுகிறவங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டிற்குள் வந்து இருந்தாலும் கூட அவருடைய தாய்மொழி கன்னடம். ஆனால் அவர்கள் தமிழர்களுடைய வாழ்வு முறையோடு எல்லா இடங்கள்லேயும் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பங்கெடுத்து, இப்போ ஜக்கையெல்லாம் இருந்தார் திமுகவில், அவரெல்லாம் கன்னடம் தான் தாய்மொழி. அவர் எம்பியாக இருந்தாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி கோபாலில் இருந்தார். இப்போ நான் அவ்வளோ தூரம் போக வேணாங்க, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றிவிட்டு இன்றைக்கும் எல்லோராலும் சகோதரர்கள் என்று அறியப்படுகின்ற நீதியரசர் முருகேசன் இருக்கார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து, பின்னாடி வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுக்கு வந்து மெம்பராக போயிட்டு ரிட்டையர் ஆனவர். ஜஸ்டிஸ் ரகுபதி இருக்கார், நீதியரசர் ரகுபதி. இவங்கெல்லாம் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் கூட பிறப்பால், வளர்ப்பால், இரத்தத்தால், மொழியால் எல்லாமாக தமிழாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இங்கெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. சித்தராமையா சும்மா கொளுத்தி போடுறார். இப்போது நான் வந்து ராஜ்குமார்ன்றதுக்காக சொல்கிறேன். இந்த ராஜ்குமார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் தான் வந்து பல அரசியல்களுக்கெல்லாம் அங்கே காரணமாக இருப்பார். கன்னட மொழி வெறியர்களுக்கெல்லாம் தூண்டுதலாக இருந்தால் பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அந்த ராஜ்குமாரோட வீடு வந்து நம்ம ட்ரஸ்புரத்தில் தான் இருந்தது, கோடம்பாக்கத்தில் ஸ்டுடியோ இருக்கும்போது. அப்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னால் ராஜ்குமார் அவர்களே தமிழர் தான். கன்னட நடிகர் ராஜ்குமாருடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் தொட்டகஜனூர். தொட்டகஜனூர் இன்றைக்கும் சத்தியமங்கலம் பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் தான் இருக்குது. அவருடைய பண்ணை வீடும் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் வீரப்பன் கடத்தினார். ராஜ்குமார் சின்ன வயசில் வந்து கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் தான் குடியிருந்தார். அங்கே மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்த்துட்டு இருந்தது குப்பி வீரனா நாடக கம்பெனியில் போய் அதுக்கு பிற்பாடு தான் பெங்களூருக்கு போனார். பெங்களூருக்கு போன பிற்பாடு தான் தன்னை கன்னடராக அவர் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார். இப்படிலாம் பார்க்குறோம். இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கு. இப்போ இதே மணிரத்னத்தை பற்றி பேச்சு வந்தது இல்லையா? மணிரத்னத்துடைய முதல் படம் எந்த மொழி? மணிரத்னம் முதலில் ஒரு இயக்குனராக அறிமுகமான படம் கன்னட படம். பல்லவி அனுபல்லவின்னு பேர் இந்த படம்.
பல்லவி அனுபல்லவி என்ற படத்தில் வந்து யார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா இந்தி நடிகர் அனில்குமார், கதாநாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி. அந்த படத்தை தயாரித்தவர் வந்து கோவிந்தராஜன். கோவிந்தராஜன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரோட மச்சான். அப்படி தயாரித்த அந்த பல்லவி அனுபல்லவி இருக்கு பாருங்க, அந்த மணிரத்னம் படம் தான். மணிரத்னத்துடைய முதல் படம் எது? பல்லவி அனுபல்லவி. அதே மணிரத்னுடைய தக் லைஃபுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. ஒரு தொடர்பா. ரெண்டாவது கமலஹாசனை பற்றி பேசுகிறாங்கல்ல, கமலஹாசன் கோகிலான்னு ஒரு இது கன்னட படத்தில் நடித்தார். அந்த கோகிலான்ற கன்னட படத்தை இயக்கியவர் இலங்கை தமிழராக அறியப்பட்ட பாலு மகேந்திரா. கதாநாயகி சோபா. கோகிலான்ற கன்னட படத்தை பாலு மகேந்திரா வந்து டைரக்ட் பண்ணார். சலீல் சௌத்ரி மியூசிக். சோபா தான் அதில் ஹீரோயின். நம்ம மைக் மோகன் சொல்கிறாங்கல்ல, அந்த மோகன் அறிமுகமானது அந்த படத்தில் தான். ரெண்டாச்சா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள் தான் அவங்களுடைய முதல் படத்தையே அங்கே போய் கொண்டு வராங்க. கமலஹாசனுக்கு அது முதல் கன்னட படம், பாலு மகேந்திராவுக்கு அந்த ஒரு முதல் கன்னட படம். நான் சொன்ன பல்லவி அனுபல்லவி மணிரத்னுடைய முதல் படம். அதுவும் கமல் பேசுகிறாரு, எனக்கு இங்கே வீடுலாம் இருக்குது. கமல் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மலையாளத்தில் தாங்க அதிகமாக நடிச்சிட்டு இருந்தார் ஆரம்ப காலத்தில். இந்தியில் வந்து எக் துஜே கிளியெல்லாம் போடு இதை சாகர் படம்லாம் போட்டு பார்த்துட்டு 3 பேரை வந்து அங்கே சிஸ்டமேட்டிக்காக ஓரம் கட்டினாங்க. 4வது ஒருத்தர் இருக்கார் சொல்கிறேன். முதல்ல வந்து கேஜே யேசுதாஸ், 2வது எஸ்பி பாலசுப்ரமணியம், 3வது கமலஹாசன், 4வது ஏஆர் ரஹ்மான். அவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த தெற்கின் காற்று வந்து அந்த திசை வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதே ஹேமமாலினி, ஜெயபிரதா, ஸ்ரீதேவியெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. ரேகாலாம். பெண்கள் வரலாம், வஹீதா ரஹ்மான் உள்பட, மற்றவளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு இருக்கும்போது பெங்களூரில் வீராசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழிங்கன் ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர். அமிதாப் பச்சனை வச்சு கூலி படம்லாம் எடுத்திருக்காரு. அவருடைய மகன் தான் ரவிச்சந்திரன். பருவராகம் ரவிச்சந்திரன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த ரவிச்சந்திரன் வந்து பிறப்பால் ஒரு தமிழர், ஆனால் பெங்களூரில் இருக்கவர். அவருக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்காங்க. சாய்குமார்னு ஒரு தெலுங்கு நடிகர் இருக்காரு, எனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னார், அவர் வீட்டை போய் கல்லால் அடிச்சானுங்க. அப்போ இந்த மொழி, குடும்பம், வரலாறு, சினிமா எதை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது வந்து ஒரு திசையில் போயிட்டுருக்கு. இந்த திசையில் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், டேய் நம்ம வந்து நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கான் பாராளுமன்ற தொகுதிகள் உள்பட, வாங்க உங்களுக்கு சேர்த்து நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னால் ஒரு சாதாரண சினிமா வச்சுக்கிட்டு எஜமானர்களுக்காக குறைப்பதை உரைப்பதை தொழிலாக கொண்டிருக்கின்ற சில பேர் இதை வந்து மடைமாற்றம் பண்ணுறான். கர்நாடகாவில் கன்னடக்காரங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே திருவள்ளுவர் சில பிரச்சனைலாம் இருந்துச்சு, திறக்க முடியாமல் பல ஆண்டுகளாக இருந்ததுலாம் இருந்துச்சு. இப்போ கலைஞர் சில முயற்சிகள்லாம் எடுத்தார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்துழைச்சாங்கல்ல. அதாவது ராஜவேல் அதுலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அல்சூர் ஏரிக்கரையில் வந்து திருவள்ளுவர் சிலையை திறக்கணும்னு சொல்லிட்டு இதே கன்னட அமைப்புகள் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 18 வருஷம் சாக்கு மூட்டையில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க திருவள்ளுவரை. எந்த திருவள்ளுவர்னு கேட்டிங்கன்னா பிறப்போக்கும் அந்த திருவள்ளுவர் தான். அவராவது இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். சீதாராமையா கூப்பிட்டையோ, நான் வந்து தமிழ் தான் உலகம் பூரா சுமந்துக்கிட்டு இருக்கேன் 56 இன்ச்சில், நீ வந்து அடிமடியில் கை வைக்காதன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஒரிசாவுக்கு போய் இந்த கோயில் சாவியை வந்து தமிழ்நாட்டில் திருடிட்டு போய் வச்சுட்டாங்க பாரு, அமித்ஷாவை கூப்பிட்டு போய் தமிழை வந்து ஒரிசாவை ஆளலாமான்னு கேட்குற ஆளுங்க. அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த உள்ளூர் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகிறது. 18 வருஷம் சாக்கு பையில் மூடி கிடந்ததை வந்து ஒரு பேரம் நடக்குது கலைஞருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா கலடாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிற எடியூரப்பா தான் அன்றைக்கி முதல்வர் 2009. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கலைஞரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நீங்கள் வந்து திருவள்ளுவர் சிலையை திறந்துருங்க, அதுக்கு பதில் கன்னட மக்கள் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்ற அயனாவரம் பகுதியில் எங்களுடைய ஒரு புலவர் சார்வாக்னருக்கு வந்து ஒரு சிலையை திறங்கன்னு கேட்குறாங்க. அவர் 500 வருடங்கள் பழமையான ஒருவர், இவர் 2000 வருடங்கள் பழமையான ஒரு புலவர். கலைஞர் வந்து அதை ரொம்ப நேர்மையாக திருவள்ளுவர் சிலையை திறக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவும், அதே நேரத்தில் ஒரு நல்லிணக்கம் வரணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த சிலையை இங்கே திறக்கிற இடத்துல எடியூரப்பாவும், அந்த சிலையை அங்கே இருக்கிற இடத்துல கலைஞரும் வந்து 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து தான் அதை செய்கிறாங்க. அதே எடியூரப்பா அன்னைக்கு அரசியல் பண்ணவர் இன்னைக்கு வேறு மாதிரி அரசியல் பண்ணுறாரு. ஏன்னா சேர்ந்து இருக்கிற இடம் அந்த மாதிரி. பாக்கியராஜ் படத்தில் சொல்லுவாங்கல்ல, நாரோட சேர்ந்து பூவும் நாரி போச்சுன்னு. அந்த நாரோட சேர்ந்ததால் அந்த எடியூரப்பன்ற பூவும் நாரி போச்சு. அதை நான் சொல்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம சகோதரரை பார்க்குறோம்.
கமலஹாசன் சொன்னதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் பொய் அப்படின்னு சொன்னால், வாங்க இங்கேருந்து நாங்கள் ஒரு 100 பேர் தரோம், நீங்கள் ஒரு 100 பேர் எடுத்துகிட்டு வாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது மணிப்பூர் இருக்குல்ல, மணிப்பூர் பகுதிகளில் இருக்கின்ற பல மக்கள் யூத இனத்தினுடைய முற்பிறவியில் யூத இனத்தினுடைய அடிப்படையில் இஸ்ரேலிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களாக மூதாதையர்களாக மணிப்பூர் பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். கேரளாவில் வந்து யூதர்களுக்குன்னு ஒரு காலனியே இருந்தது, இப்போவும் இருக்குது, ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. ஆனால் மணிப்பூர் போன்ற பகுதிகளில் மூதாதையர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையில் நீங்கள் அந்த மரபணு சோதனை இருக்குல்ல, அந்த மரபணு சோதனை நடத்தி ஒத்து போயிருந்தால் இஸ்ரேல் என்று அவர்களுக்கு நேரடியாக குடியுரிமை கொடுக்கிறது. இன்னை தேதிக்கும் மணிப்பூர், திரிபுரா இந்த பகுதிகளில் வந்து மரபணு சோதனையில் எங்கள் மூதாதையர்கள் வந்து இங்கு தங்கியிருப்பதற்கு உண்டான தடயங்கள் இருக்கிறதனுடைய அடிப்படையில் மரபணு சோதனை தான் நேராக வந்து குடியுரிமை தரான், வீசா இல்லை. இவங்க நேரடி யூதர்கள், கேரளாவுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு கொடுக்கறது வேற. அதே மாதிரி நம்ம சித்பவான் பிராமணர்கள் சொல்றாங்கல்ல, சித்பவான் பிராமணர்கள் தான் ஆர்எஸ்எஸ் ஆதிக்க சக்திகள், அவங்கள தாண்டி யாரும் வர முடியாது. சித்பவானுக்கு என்ன சொல்றான்? சித் என்றால் சிதை, பவன் என்றால் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். பலராமன் வந்து அந்த பகுதியில் சென்று இறங்கிய பொழுது நம்முடைய மதத்தை கொண்டு செல்வதற்கு, தோளில் சுமப்பதற்கு ஆட்கள் இல்லை என்ற காரணத்தால் ஒரு பணத்தை கொண்டு வந்து மீனவர்கள் எரிக்கிறாங்க. மீனவர்கள் எரிக்கும் போது அங்கே வந்திருந்தவங்கள ஒரு 80-85 பேரை சிதைக்குள் ஏற்றி அவர்களை சுத்தம் செய்து பிராமணர்களாக வந்து பலராமன் மாற்றிவிட்டார். சிதையில் சுத்தம் செய்யப்பட்டவர்கள் தான் சித் பவான்னு சொல்றான். அதுல இன்னொரு கதை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தரை தட்டிய ஒரு கப்பல் இஸ்ரேலியர்கள் வந்து மோசஸ் காலத்தில் வந்தபோது தரை தட்டிய ஒரு குழுவிலிருந்து தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை அவர்களை சிதைக்குள் சென்று சுத்தமானவர்களாக மாற்றி சித்பவானாக மாற்றினார்கள். அவர்கள் தான் சித்பவான் பிராமணர்கள். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தான். அந்த சித்பவான் பிராமணர்களை எதிர்க்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, வடகன்னடம், மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கின்ற தேசாஸ்து பிராமணர்கள். தேசாஸ்து பிராமணர்கள் என்ன சொல்றான்னு கேட்டோம்னா, நான் இந்த மண்ணினுடைய மைந்தன். இந்த தேசாஸ்து என்று சொல்லுகின்ற வார்த்தை என்பது, தேசாஸ்து பிராமணர்கள் என்பவர்கள் இந்த மண்ணிலிருந்து பிறந்த மைந்தர்கள். வடகன்னடம், கொங்கணி பகுதியில் இருக்கின்ற சித்பவானை ஏற்றுக்கிறதே இல்லை. ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்ற சித்பவான் பிராமணர்களை தேசாஸ்து பிராமணர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அங்க பெனின் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த பெனின் இஸ்ரேல் என்ன குரூப்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிலிருந்து வந்து அதற்கு பின்னால் இங்கே அடையாளமாக மாறிவிட்டார்கள். பெனின் இஸ்ரேலின் ஒரு குரூப்பே அறியப்படுகிறது. அப்ப உலகத்தில் நீங்க எங்க போனீங்கன்னாலும் நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து இமிகிரேஷன், குடியேற்றம் காரணமாக, படையெடுப்பின் காரணமாக, ஆக்கிரமிப்பின் காரணமாக, ஆதிக்கம் காரணமாக மொழிகள் சிதைகின்ற பொழுது பல மொழிகள் பிறக்கிறது. அப்படி பிறந்த மொழிகளாக வருகின்ற பொழுதுதான் பல மொழிகளுடைய உருவாக்கம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஒரு மொழி குடும்பம் என்பதை விட இன்னைக்கு அரசியல் ரீதியாக ஒரு குடும்பமா இருக்கணும். அவன் தன்னை மேலாதிக்கத்தில் இருப்பவனாக நினைத்து கொண்டு, எங்க மகாராஷ்டிரால போய் இந்தியை 3வது மொழியாக அறிவிச்சுட்டு ஏன் பின்னாடி வாங்குறாங்க? பின்வாங்கினது காரணம் என்ன? மகாராஷ்டிரம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க இல்லையா? சமீபத்தில் ஒரு காணொளி பற்றி நான் பேசியிருப்பேன். இந்த சாப்பாடு கொண்டு வரான்ல ஸ்விக்கிலேருந்து, அந்த பையன் மராட்டி மொழியில் பேசன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சாப்பாட்டை வாங்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறான் மகாராஷ்டிராவில். அந்த பையன், நீ பரவாயில்ல, எனக்கு தெரியாது, நான் கொண்டு போய் இதில் கொடுத்துட்றேங்கிறான், எங்கள் கம்பெனியில். இதே கர்நாடகாவில் ஒரு பேங்க் அதிகாரி என்ன பண்ணிச்சு, ஒரு அம்மா, நான் இந்தியை தவிர வேற மொழி பேச மாட்டேன்னுச்சு. நீ கன்னடம் தெரியலன்னா இங்கே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து பண்ணீங்கன்னா, எஃப்ஐஆர் போடணு கமலஹாசன் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கமலஹாசன் மேலே, இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, இங்கே இருக்கு, கன்னட உணவுகளை மட்டுமே பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பல உணவகங்கள் இருக்கு. தமிழர்கள் வந்து அமைதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அவர்கள் நாகரிகமானவர்கள், எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள், மயிலிறகு கொண்டு மக்களோடு பேசுவதையும் எழுதுவதையும் நாகரிகத்தின் உச்சமாக, அன்பின் அடையாளமாக கொண்டவர்கள். ஆனால் அவனுடைய ரௌத்திரம் என்பது அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற கோபத்தை நீங்கள் சீண்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் அது வெடிக்கும். அதனுடைய அடிப்படையில் கமலஹாசன் போன்ற பொதுவான கலைஞர்கள், பாகுபலி வரும்போது சத்யராஜுக்கு பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா?
சத்யராஜுக்கு பிரச்சனை பண்ணாங்க, மன்னிப்பு கேட்கணும்னாங்க. ஆனால் கமலஹாசனுடைய உறுதி நிலைப்பாட்டை நான் மிகவும் மெச்சுகிறேன், வரவேற்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. அன்பு என்பது எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது, நான் அன்பின் அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதற்கு ஆதாரமாக அவர் சொன்னதை ஆமோதிக்கும் விதமாக இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் யாரெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னனோ அவங்க பையன் சிவராஜ்குமார் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். கமலஹாசன் பேசியதில் எந்தவித தப்பும் இல்லை, நான் அவரை ஆதரிக்கிறேன். இந்த மொழி என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள். இந்த மொழிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கன்னட சினிமாவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணதா சொல்லுங்கள், நான் முதல் ஆளாக வரேன். ஆனால் மொழியை வைத்துக்கொண்டு தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள் என்று சிவராஜ்குமார் கொடுத்திருக்கின்ற அறிக்கையினுடைய நாகரிகம் ராஜ்குமார் பண்ண அத்தனை தப்பையும் அது மறைச்சிருது. அன்றைக்கி ராஜ்குமாரை கொண்டு போய் நீங்கள் உள்ளே வச்சிருந்தப்போ, வீரப்பன் வச்சிருந்தப்போ எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது நக்கீரனுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. அப்போ அவ்வளவும் நம்ம சகோதரத்தினுடைய அடிப்படையில், நட்பினுடைய அடிப்படையில் சொல்லாம கூட உறவோடு உறவாக தான் நம்ம இன்றைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த வெற்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கோமாளிகளுடைய குரல் இருக்கு பாருங்க, அந்த குரல் என்றைக்கும் எடுபடாது. அது தமிழ்நாட்டில் இது என்னன்னே தெரிஞ்சிக்காம சில லூசுங்க இங்கே பேசிகிட்டு இருக்கு. நேற்று கமலஹாசன் என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. கமலஹாசனுக்கு தெரிஞ்ச எழுத்து இருக்கு பாருங்க, அந்த எழுத்து கூட பலதுக்கு தெரியாது இங்கே பேசிகிட்டு இருக்கிறது. நான் கமலஹாசனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அல்ல, அவர் பேசிய கருத்து அந்த இடத்தில் தவறில்லை, உள்நோக்கம் கொண்டதல்ல, இன்னொரு மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதல்ல. அதனுடைய கரம் சகோதரத்தினுடைய கரம், அந்த குரல் சகோதரத்தினுடைய குரல். அதையே போய் குற்றம் பார்க்குறீங்க. ஆகவே நாம் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவரே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி. தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு கமல் சொன்னார். அதை அந்த இடத்துலையே இருந்த சிவராஜ் தலையை ஆட்டி ஏற்றுக்கிட்டார். ஆனால் கன்னட அமைப்புகள் வேண்டுமென்று அரசியல் செய்து, அதுவும் குறிப்பாக கேப்பாரற்று கிடக்கிற எடியூரப்பா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்புறார். நானும் அரசியலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. சித்தராமையா அவருக்கு தெரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லை, கன்னட அமைப்புகள் கன்னடம் இதெல்லாம் தாங்க ஒரு குரல் வருதுங்கிறதுக்காக இந்த குரலை கமலுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கிறார். ஏன்னா தமிழ் வழிகாட்டின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அந்த வரலாறு நீங்கள் சொன்னீங்க. இங்கே குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கமலுக்காக கன்னடத்தில் ஒருத்தர் குரல் கொடுத்துட்டார் சிவராஜ்குமார். அவர் சொல்லிட்டார், இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க, கமலுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன்னு ஒரு குரல் கொடுத்துட்டார். அதையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.